அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. எப்பவும் போல தான் நம்ம வந்து இந்த மாலை நேரத்தில் ஒரு சூப்பரான குட்டி கதையோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னாக்கா, எப்பவுமே இந்த குட்டி கதையிலேருந்து உள்ள இந்த கருத்துக்களை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டா ஒரு ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படியேப்பட்ட கதைகளை தான் நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய கதையில் வந்து நம்ம யாரை பற்றின கதைனா, தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றின ஒரு சின்ன கதை தான். மாலை நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது கையில் ஒரு லெட்டரோடு வராரு. என்ன லெட்டர் அதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட சார் வந்து அவங்களோட ஆசிரியர் வந்து உன்னோட அம்மா கிட்ட போய் இந்த லெட்டரை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவனும் அதே மாதிரி உங்ககிட்ட தான் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு அம்மாட்ட கொடுத்துட்றாரு. அவங்க அம்மாவும் அந்த கடிதத்தை பிரித்து ஒரு நிமிடம் பார்த்துட்டு கண்ணில் கண்ணீரோட வேகமாக சத்தமாக தன்னோட மகன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காதில் விழுற மாதிரி படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா, உங்களுடைய மகனோட அறிவுத்திறனுக்கு எங்களுடைய பள்ளி ஒரு மிக சிறியது. எங்களோட பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் இவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு ரொம்ப அறிவுத்திறன் உள்ளவங்க கிடையாது. அதனால கற்பிப்பது நல்லது அப்படின்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப சத்தமா படிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்க படிக்க வச்சாங்க. இவரும் வந்து பெரிய ஆளாயிட்டாரு. சிறந்த அந்த நாட்டோட ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிப்பாளர்னு சொல்லி உலகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரா இருக்கிறாரு. பல வருடம் ஆகிடுது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மாவும் காலமாயிடுறாங்க, அதாவது இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீடை வந்து இவர் கிளீன் பண்ண போறாரு. பழைய சாமான்களை எடுத்து போடுவோம் இல்லையா, அப்போ எடுத்து போடுற கட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு முறை அவங்க அம்மாட்ட கொடுத்த அந்த லெட்டர், அந்த கடிதம் வந்து இவர் கண்ணில் படுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எது இருந்தாலும் எடுத்து படிப்போம் தானே, அதுமாரி அவர் வந்து படிக்கிறாரு. படிக்கும்போது தான் ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிச்சு. என்ன அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சுன்னா, இப்படி: மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனுக்கு எங்க பள்ளியில படிச்சு கொடுக்கறதுக்கு முடியாது. இதுக்கப்புறம் நீங்க வந்து இவனை வந்து உங்க வீட்டுல நீங்களே வச்சுக்கோங்க. எங்களால இவனுக்கு பயிற்சி அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கோங்க. இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கு அதுல. அது ஒரு தாயா அவங்க வந்து எப்படி மாறி எப்படி தன் மகன் மனது கஷ்டப்படும்னு எழுதியிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியுது. அந்த கடிதத்தை படிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி அழுதாராம். ஒரு தாய் வந்து என்னை எந்த நிலைமைக்கு, அப்படி மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைன்னு தெரிஞ்சு என்னை வந்து ஒரு சிறந்த ஆராய்ச்சி ரொம்ப மிகைத்து போய் தாய் மேல உள்ள அன்புல இப்படி எழுதினாராம். மூளை வளர்ச்சி குன்றிய தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாயாலேயே இன்னைக்கு உலக போற்றும் ஆராய்ச்சியாளரானார் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிட்டு அவர் கடந்துட்டாரு. நம்ம இது மூலயமா, இந்த கதை மூலயமா என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோன்னா, குழந்தைகள் மீதான அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை புகுத்தும் போது நம்மளுமே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பல எடிசன்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். இனிமே வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கைகளை விதைப்போம். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்.